அன்பு நெஞ்சங்களே, ஸ்ரீதன்யா டெக்னிக்கல் அஸ்ட்ராலஜி ஸ்ரீதரின் வணக்கங்கள். நம்ம 27 நட்சத்திரங்களுடைய குணங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றியும் பார்க்கலாம். மகம் நட்சத்திரம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நட்சத்திர அதிபதி வந்து கேது. மகம் வந்து சூரியன் வந்து ராசி அதிபதி. ஏன்னா வந்து சிம்மத்தில் வருது இல்லைங்களா. அப்போது இவங்களுக்கு வந்து சூரியனுடைய குணமும் இருக்கும், அதே மாதிரி கேதுவுடைய குணங்களும் இருக்கும். கேதுன்னா பார்த்தீங்கன்னா வந்து தன்னிச்சையா இருப்பாங்க, தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்க. அது மாதிரி தன்னையும் வளர்த்துப்பாங்க, எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க, யார் சொல்றதையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. ஓகேங்களா. எல்லாத்தையும் படித்து அனுபவிச்சு தெரிஞ்சு நமக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையிலையும் அந்த ஒரு வைராக்கிய குணத்தும் இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் வந்து போதனை சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க, டைரக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி சூரியன் குணம் இருக்கின்றதால ஒரு தலைமை பண்பு இருக்கும், எதையுமே வந்து ஒரு தலைமை பண்போட ஒரு அணுகிற முறை இருக்கும். ஓகேங்களா. இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ணிட்டு போவாங்க. ஒரு கூட்டம் தான், அந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருப்பாங்க. ஒரு 10 பேர் இருந்தாலும் சரி, ஒரு 5 பேர் இருந்தாலும் சரி, அதில் வந்து தலைவனாக இவங்க இருப்பாங்க. மற்றவங்க வந்து வழிநடத்தி போவாங்க. இவங்களுக்கு வந்து பயணம் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி சுற்றுப்பயணம் போகிறது, வெளியே போகிறது, ட்ரிப் போகிறது, இதெல்லாம் பிடிக்கும். அது மாதிரி வாசனை திரவியங்கள்லாம் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். உடலை நல்லபடியாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். நல்லா இவங்க சிவந்த கண்களுடையவங்களாக இருப்பாங்க, இல்லைங்களா, சிவந்த உடம்பு உடையவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி உடம்பை பெண்ணி காக்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எதையுமே வந்து ரொம்ப மதிநுட்பத்தோடு செய்யக்கூடியவங்க. ஓகேங்களா. அப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இரவு தூக்குறது ரொம்ப கம்மியாக இருக்கும். சிந்தனை செய்யறதே தான் மனசு இருக்கும், தூக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும். காலையில் எழுந்துப்பாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு சிந்தனை செஞ்சு ஒரு செயலை செய்வாங்க. நல்ல படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நல்லா எல்லா பள்ளி படிப்பும் சரி, கல்லூரி படிப்பும் சரி, அதுக்கு மேலேயும் வந்து புதுசாக எதாவது படித்து அதை வச்சு நம்ம வாழ்க்கையை வந்து மேலே உயர்த்துறதுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டு போவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பேசுகிற குணம் இருக்கும் இல்லைங்களா. யாருக்கும் பயந்துட்டு மாற்றி பேசுகிறதோ அப்படின்னு இருக்க மாட்டாங்க. மனசில் பட்டது இந்த தைரியமாக வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு குணம் இருக்கும். எல்லாரையும் வழி நடத்திக்கிட்டு, எல்லாருக்கும் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு, தனக்கு செய்ய வேண்டியதையும் செஞ்சுக்கிட்டு, நல்ல ஒரு கம்பீரமாக தன்னோட இஷ்டப்படி இந்த வாழ்க்கை வந்து நம்ம வாழ வந்திருக்கோம் அப்படின்னு முழுமையாக அவங்க வாழ்க்கையை வாழ்வாங்க. இவங்களுக்கு வெளிப்படையான ஒரு நல்ல குணமும் இருக்கும். அதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் நேராக உதவி செய்வாங்க. இல்லை அவங்களுக்கு வேண்டாதவங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கு வேண்டாதவங்க வந்து உடம்பு செய்யாமல் இருக்காங்கன்னா கூட எங்கள் வீட்டில் இருக்கவங்கள வந்து வரமாட்டாங்க, அதெல்லாம் நானும் போக மாட்டேன் அப்படின்னா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுமோ அதை வந்து அப்படியே செய்வாங்க வெளிப்படையாக. அப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுயநலமாகவும் இருப்பாங்க. அதாவது எப்பவுமே தன்னை வந்து காப்பாற்றிக்கணும், தன் வாழ்க்கை வாழணும்னாக்கா அதுக்குரிய சுயநலமும் அவங்ககிட்ட இருக்கும். கெட்ட விஷயங்களே கொஞ்சம் ஈடுபடுவாங்க. அதாவது அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும் அது, ஆனால் ஊருக்கு வந்து நல்லது கெட்டது அப்படின்னா இருக்கிறத விட அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல அவங்க ஈடுபடுவாங்க. இவங்க வந்து பெண்களுடைய பேச்சை கேட்டும் இருப்பாங்க. கேட்டுதான் இல்லை, இவங்க வந்து பெண்களுடைய வீட்டில் இருக்க அம்மா இல்லை மனைவி சொல்ற பேச்சு கேட்டு இருப்பாங்க. ஆனா வந்து அவங்க கிட்ட சொல்ற முறையில சொன்னா மட்டும்தான் அதை எடுத்துப்பாங்க. அவங்க வந்து கமெண்ட் பண்ணியோ இல்லை வந்து ஒரு குற்றமா சுமத்தி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா இது ஏன் செய்ய மாட்டேற, நீ இப்படி பண்ணவே மாட்டியா அப்படிலாம் சொன்ன செய்ய மாட்டாங்க. அவங்க சொல் நேக்கா அப்படி நேரம் பார்த்து சொன்னோம்னா அதை அப்படியே அதை கேட்டு நடந்துப்பாங்க. தன்னோட பெரிய முடிவையும் மாத்திப்பாங்க. அவங்ககிட்ட இருக்க பெரிய குணத்தை கூட அந்த மாதிரி ஒரு பக்குவமா சொல்ற பெண்கள் சொன்னாக்கா அவங்க வந்து அதை ஏற்றுப்பாங்க. பெண்ணாக இருந்தாங்கன்னா இங்க வரக்கூடிய கணவன் வந்து இவங்களோட செயலுக்கு இவங்களுக்கு அப்படி ஈடு கொடுத்து கூடவே வந்து அப்படியே டிராவல் பண்ணுவாங்க. நான் போடுற வீடியோ பத்தின கேள்விகள், சந்தேகங்கள் இல்லை கருத்துக்கள் ஏதாவது இருந்தா நீங்க என்னுடைய வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு கமெண்ட்ல வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க, இல்லை ஃபோன் பண்ணி கூட பேசலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகள் இல்லை வந்து நீங்கள் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், இல்லை வந்து ராசிக்கல் குறித்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.